நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா நீர் என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு விட வேண்டிய காரியத்தை விட்டு நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியத்தை தீர்மானம் எடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும்னு நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இதோ ஆண்டவரே, வருஷத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஏசப்பா, இந்த வருடத்தில் கடைசி மணித்துளி நேரத்தில் நாங்கள் நிற்கிற இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, நீர் கிருபையாக என்னோடு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் மன்னாவினாலே எங்களை திருப்திப்படுத்தும்படியாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் மன்னாவினால் திருப்திப்படுத்துகிற தேவனா ராஜா, வசனத்தின் மன்னாவினாலே எங்களை திருப்திப்படுத்தி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே, எங்களோடு பேசும்படியாக இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மம்மி இந்த எளியவிற்கு ஆண்டு காகத்தை கொண்டு போஷித்தாங்களா? காலையில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்துலேயும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு அந்த காகத்தை போஷித்தாங்களாம்மா. அதே போல் நம்மளை போஷிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுமகன் தன் தாயார் இடத்துல ஒரு கேள்வியை கேட்டான். இது எங்கே நடந்ததுன்னா, இங்கிலாந்து தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு அருமையான குடும்பம் வசித்து வந்தாங்க, வாழ்ந்து வந்தாங்க. அவருடைய அந்த குடும்ப தலைவர் பேர் ரோஜர். அருமையான மனைவி, ஒரு மகன். இவ்வளோ பேர் வந்து அவங்க அந்த குடும்பத்தில் வந்து பிள்ளைகள். அவங்க நினச்சதாங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகளையும் அருமையாக நினச்சிதாங்க வழி நடத்தி வந்தாங்க. 4 பிள்ளைகளுக்கும் அருமையாக சத்திய வேத வசனத்தை போதித்து அவங்கள சரியான வழியில் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகள் 4 பிள்ளைகளையும் சிறு வயதிலிருந்தே நினச்சிதாங்க அருமையாக குடும்பமாக அன்ற விசுவாசம் உள்ள ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்தாங்க. அது மாத்திரமில்லை, தங்களுக்குள்ள விசுவாசத்தை பிள்ளைகளுக்கும் போதித்து அவங்களை நடத்தி நிச்சயதாங்க வந்தாங்க. சிறு வயதிலேருந்தே பிள்ளைகளுக்கு கதைகளை சொல்லி, வேத வசனத்தின் கதைகளை சொல்லி, வேறு கதைகள் அல்ல, வேத வசனத்தின் கதைகளை பிள்ளைகளுக்கு அருமையாக போதித்து அவங்கள அனுதினம் நடத்தி வந்தாங்க. அந்த வேதாகமத்தில் வசனத்தின்படி நம்ம நடக்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லி அருமையாக நினைச்சுதாங்க கற்றுக் கொடுத்து வந்தாங்க. அதன்படி இந்த குடும்பம் நினைச்சுதாங்க வாழ்ந்து வந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, இயேசுப்பாவை தேடுகிற பிள்ளைகளாக, அவங்களை கண்டுகொண்டு இயேசுவை கண்டுகொண்ட குடும்பமாக, ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக இந்த குடும்பம் நினைச்சுதாங்க வாழ்ந்து வந்தாங்க. இப்படி வாழ்ந்து வந்த சமயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தலையில் இடி விழுந்த மாதிரி அந்த ரோஜருங்கிறவர் என்ன செய்யிட்டாங்க, திடீர்னு மரித்து போனாங்க. அந்த மரித்து போன உடனே இந்த செய்தி கேட்டன அந்த தாயாருக்கு மிகுந்த வேதனை. நம்ம இனிமே இந்த 4 பிள்ளைகள் வைத்து நான் உயிர் வாழ முடியும், இந்த பிள்ளைகளை வச்சு நான் எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்க வேணுமே. ஒரு ஏழை குடும்பம், அவ்வளோ வசதியான குடும்பம் அல்ல, ஒரு ஏழையான குடும்பம். இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தின் தலைவர் இறந்து விட்டார். அந்த தலைவிக்கும் பெரிய நம்ம எப்படி ஒரு பக்கம் இழந்த வேதனை, கணவரை இழந்த வேதனை, இன்னொரு பக்கம் வறுமை. இந்த வறுமையின் சூழ்நிலையில் பிள்ளைகளை நான் எப்படி வழி நடத்த முடியும், பிள்ளைகளை எப்படி நான் போஷிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மகளுக்குள்ளாக என்ன செஞ்சு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்ததுனால அந்த மகளுக்குள்ள ஒரு என்ன செய்து ஒரு தைரியம் வந்தது. தைரியம் வந்து அந்த பிள்ளைகளை என்னச்சுதாங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை என்னச்சுதாங்க வளர்த்து வந்தாங்க. தகப்பன் இல்லாத பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை எப்படி இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்து
தன்னுடைய உலகப்பிரமான ஆகாரம் கொடுப்பதற்காக தன் கையினால் வேலைகளை செய்து அந்த பிள்ளைகள் 4 பிள்ளைகளை நினைச்சுதாங்க போஷித்து வந்தாங்க. அந்த பிள்ளைகளை அருமையாக இயேசுவின் அன்பை பற்றி ஆண்டவருடைய சரித்திரத்தை ஃபுல்லாக நினைச்சுதாங்க நிறைய கற்றுக் கொடுத்து வந்தாங்க. ஆவிக்குற ஆகாரத்தை நினைச்சுதாங்க அன்னுதினமும் நினைச்சுதாங்க கொடுத்து கொண்டே வந்தாங்க. உலகப்புறமா ஆகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒருவேளை சில நாட்கள் பட்டினியாக கிடந்த நாட்கள் கூட நினச்சது உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையில் சில நாட்கள் பட்டினியாக கிடந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கூட நம்ம எப்படி ஆனாலும் அவங்க என்ன செய்யல, ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தை விட்டு விடாதபடி அந்த விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோர்ந்து போன நேரத்தில் கூட பிள்ளைகள் விசுவாச வார்த்தையினால் என்ன செய்தாங்க வளர்த்து வந்தாங்க. வசனத்தினால அந்த வசனத்தினால போஷித்தபடினால ஒரு பக்கம் வறுமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க திருப்தியோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. திருப்தியான வாழ்க்கை. நம்ம ஒரு நேரம் நம்ம குறைவுபட்டால் கூட நமக்கு என்ன கிடைக்காது, ஒரு திருப்தி இருக்காது. ஆனால் அந்த தாயார் இல்லாத சூழ்நிலை கூட, தன்னுடைய கணவனை இழந்த சூழ்நிலை, ஒரு பக்கம் வறுமை, இந்த சூழ்நிலை கூட விசுவாச பாதையில் பிள்ளைகளை வளர்த்து அந்த சூழ்நிலை பிள்ளைகளும் என்ன செய்தாங்க, திருப்தியாக என்ன செய்தாங்க வளர்த்து வந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஒரு மகன் 8 வயது சிறு பையன், அவனுடைய பெயர் ரிச்சர்டு. அந்த பையனும் அதிகமாக இயேசுவின் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சு தாயார் ஊட்டின அந்த நம்பிக்கையில் மகள் என்ன செய்தா வளர்ந்து வந்தான். என்ன காரியம் சொன்னாலுமே அந்த ரிச்சர்டுங்கிறவன் ஆகாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்பிக்கையுள்ள வார்த்தைகள், இயேசு மேலே நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை தாயாருடன் நினச்சி தான் பேசி வந்தான். இது அந்த தாயாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை இல்லாத சூழ்நிலை கூட மகன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறானே, நமக்கு அது போதும். உலகப்பிரமான ஆகாரம் அவனுக்கு கிடைக்கலனாலும் ஆவிக்குரிய மண்ணாவே நம்ம போஷித்திருக்கிறனால அதனால் அந்த மகன் என்ன செய்கிறான், சோர்ந்து போகல, ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த மகளுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அதிகமான குளிரான நேரம். அந்த குளிர்காலத்தில் அவங்களுக்கு என்ன கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல, ரொம்ப பசி. குளிர்காலத்தில் அதிகமாக பசி ஆயிடுச்சு, ரொம்ப பசி எடுக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல. 4 பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும், தனக்கும் ஆகாரம் வேணும். வீட்டில் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் அந்த மகளுக்கு பிள்ளைகள் கொடுத்த விசுவாசம் அது மட்டும் அவங்களிடத்துல இருந்து காணப்பட்டிருந்துச்சு. இயேசு மேல் நம்பிக்கை மாத்திரம் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்ததுனால பசியினால் யாருமே சோர்ந்து போகவே இல்லை. இந்த சூழ்நிலையில் அந்த தாயார் சொன்னாங்க, நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். முழங்கால் படியிட ஜெபிப்போம். அந்த அன்றைக்குள்ள ஆகாரத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன கிடையாது, நம்ம வீட்டில் ஆகாரம் கிடையாது. இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை 4 பிள்ளைகளையும் முழங்கால் போட வைத்து இந்த அருமையான மகள் ஜெபத்தில் பிள்ளைகளை என்ன செய்தாங்க, வழி நடத்தி கொண்டு வந்தாங்க. அந்த பிள்ளைகள் பசியை மறந்து தங்களுக்கு ஆகாரம் இல்லையே, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லையே சொல்லிட்டு எந்த கவலையும் இல்லாதபடி என்ன செய்தாங்க, ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாங்க, போஷிப்பாங்க. கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ஆகாரத்தினால நம்மளை திருப்திப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி, ஏன்னா தாயார் ஊட்டின அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தில் பிள்ளைகள் என்ன செய்தாங்க, தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது தான் அந்த சின்ன மகன் ரிச்சர்டு அந்த 8 வயது சிறுமகன் தன் தாயாரை பார்த்து கேட்குறான். தாயாரை பார்த்து கேட்டுட்டு சொல்கிறான், மம்மி நம்முடைய வேதாகமத்தில் நம்ம பைபிளில் எலியாங்கிற ஒருத்தர் உண்டுல தீர்க்கதரிசி, அவருக்கு ஆண்டு அவங்க பஞ்சகாலம், அவங்களுக்கு ஆகாரமே கிடைக்கல. அந்த நேரத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து ஆண்டு போஷித்தார்ல, இறைச்சியும் கொடுத்து போஷித்தார்ல எலியாவிற்கு. காலையிலையும் என்ன கொடுத்தாங்க, அப்பமும் இறைச்சியும் கொடுத்தாங்க. அதே போல் சாயந்தரத்திலும் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
இது போல் அந்த வேதாகமத்தில் நான் படிச்சிருக்கிறேன் இல்லாமல் அந்த அந்த வேதாகமத்தில் எலியாவிற்கு போஷித்த காகத்துக்கு மூலமாக போஷித்தார் இல்லாமல் அதே போல் நமக்கு போஷிப்பாரா போஷிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இந்த சிறுமகன் சொல்லி என்ன செய்கிறான் கேட்குறான். அப்போது அந்த அந்த தாயார் மகன் சோர்ந்து போயிடக்கூடாது, விசுவாசத்தை விட்டு விலகி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அருமையான தாயார் திருமதி ரோஜருங்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் நம்மளை அவரால் நினைச்ச முடியும் போஷிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை நம்ம என்ன முடியும் பெற முடியும். அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும். கேட்கும்போது ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் நம்ம கஷ்டமான இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், அற்புதங்களை என்ன செய்வார் செய்வாங்க. உனக்கு என்ன உண்டு, ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கு உரிமை உண்டு. நமக்கு ஆண்டவர் அந்த உரிமையை கொடுத்துருக்கிறாரு. ஒரு புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுவிகாரத்தை நமக்கு என்ன செய்ய உனக்கும் கொடுத்துருக்கிறாரு, எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீ முழங்கால் படிட்டு நீ என்ன செய், ஜெபம் பண்ணு. அன்று கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செய்வாங்க, அன்று எளிய காகத்தை கொண்டு போஷித்த தேவன் நம்மளையும் என்ன செய்வார், போஷிப்பார், கண்டிப்பாக போஷிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க இப்போ அப்படி அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு அந்த மகனுக்கு ஒரு இந்த நம்பிக்கை ஊட்டு வார்த்தைகளை நினச்சிதாங்க பேசினாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பையன் சொல்கிறான், நமக்கு ஆண்டர் அற்புதம் செய்யணும், அப்படியானா நம்ம போல் நம்ம ஆண்டர் நம்ம வீட்டுக்கு வரணும்ல, நம்ம வீட்டில் ஆண்டர் அற்புதம் செய்யணும்னா நம்ம வீட்டுக்கும் ஆண்டர் காகத்தை அனுப்பணும்ல. எலியாவிற்கு காகத்தை அனுப்புனார்ல, அதே போல் நம்ம வீட்டுக்கு என்ன செய்யணும், ஆண்டர் ஒரு காகத்தை அனுப்பணும். அதனால் நாம் ஏன் நம்ம கதவை ஏன் பூட்டி வைக்கணும்? ஏன் பூட்டுறீங்க? கதவை பூட்டாதீங்க, கதவை திறந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன மகன் கேட்குறான். ஏன்னா குளிர் ஒரு பக்கம் பயங்கரமாக குளிரில் எல்லாரும் நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே இங்கிலாந்து தேசத்தில் ஃபுல்லாக எல்லோரும் நினச்சவங்க கதவை பூட்டியே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மகன் வித்தியாசமாக சொல்கிறான், நீங்கள் கதவை திறந்து வைங்க. குளிரை கூட அவன் என்ன செய்யல நினச்சி பார்க்கல. ஆண்டவர் அற்புதத்தை மாத்திரம் என்ன செய்கிறான், விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் எலியாவிற்கு காகத்தை கொண்டு போஷித்த தேவன் நமக்கும் நம் வீட்டுக்கும் இயேசுவானவர் வரணும், காகத்தை அனுப்பணும், நமக்கு அந்த அற்புதத்தை செய்வார். அதனால் நீங்கள் அந்த கதவை விசுவாசத்தோடு அந்த மகன் என்ன செய்கிறான்னு தெரியுமா, அந்த கதவை திறந்து வைங்க அப்படின்னு சொல்லி செய்கிறான். சொல்கிறான், காகம் உள்ளே வரேன்னா கதவை திறந்து வச்சதானே காகம் உள்ளே வர முடியும். நீங்கள் ஏன் பூட்டி வச்சுருக்கீங்க, கதவு பூட்டப்பட்டிருக்குது, அந்த கதவை நீங்கள் ஏன் பூட்டி வச்சுருக்கீங்க, கதவை திறங்க, காகம் உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமகன் என்ன செய்கிறான் சொல்லிட்டு ஓடி போய் அவன் என்ன செய்கிறான், கதவுலாம் திறந்து வைக்கிறான். கதவு அப்புறம் ஜன்னல் கதவுகள் எல்லா கதவுகளும் என்ன செய்யறான், திறந்து வைக்கான். எந்த வழியிலையாவது ஒரு பக்கம் காகம் நமக்கு என்ன செய்யணும், அப்போத்தை இறைச்சியும் கொடுத்து ஆண்டரை நினைச்சவங்க போசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு என்ன செய்தான் திறந்து வைக்கிறான். அவனை என்ன திறந்து வச்சோன்னா அந்த தாயார் என்ன செய்யல ஒன்றும் சொல்லலை. நம்மளாம் என்ன சொல்லுவோம், டை திறக்காதடா, குளிர் ரொம்ப ஆட்டுதுடா, வேண்டாம் கதவை திறக்காத, பூட்டியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவிசுவாசத்தோடு என்ன சொல்லி பேசுவோம். ஆனால் அந்த தாயார் என்ன பண்ணாங்க தெரியுமா, நம்ம கதவை திறக்க வேண்டாம்னு சொல்லி எதுவுமே சொல்லலை. ஏன்னா அந்த பையனுடைய விசுவாசம் என்ன செய்யணும், போயிடும். அதனால் அந்த விசுவாசத்தோடு அந்த பையன் இருக்கட்டுங்கிறக்காக அவனை தடுக்கவே இல்லை. கதவை ஜன்னல் கதவெல்லாம் திறக்கும்போது அந்த தாயார் எதுவுமே சொல்லலை. அவங்க திறந்து வச்சுட்டு அந்த குளிரோடு உள்ளே நினச்சிருக்காங்க, உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாங்க, ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த மகள் ஊட்டின அந்த தாயார் ஊட்டின விசுவாசத்தை அந்த பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. யாரை போல, தீமோத்தேயு அவனுடைய தாயார் ஐனிக்கேயால் ஊட்டின விசுவாசம், பாட்டி லோவிசால் ஊட்டின விசுவாசத்தை போல இந்த தாயார் ஊட்டின விசுவாசத்தோடு அந்த கடும் குளிரில் கூட கதவை திறந்து கொண்டு அவங்க என்ன ஜப நிலையிலே நினச்சிருக்காங்க, அமர்ந்திருக்கிறாங்க. அந்த சமயம் அந்த பக்கமாக
ஒரு அந்த வழியாக என்ன செய்கிற நகரத்தின் மேயர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த போய்கொண்டே இருக்கிறாரு. அவர் வந்து அந்த ரவுண்ட்ஸ் வர்றாங்க. அந்த ரவுண்ட்ஸ் வரும்போது மேயர் போய்கொண்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு இதாக பார்த்து கொண்டே போகிறாரு. அப்படி ஒவ்வொரு வீடாக போய்கொண்டே இருக்கும்போது இவங்க தெருவுக்கும் வராரு. எல்லா தெருவுக்கும் போயிட்டு கடைசி இவங்க தெருவுக்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போ வரும்போது பார்க்கும்போது எல்லார் வீடும் பூட்டி கிடக்குது. ஆனால் இந்த ஒரு வீடு மட்டும் ஏன் திறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அதை குறித்து என்ன செய்கிறாரு, ஆச்சரியப்படுறாரு. எல்லோரும் குளிருக்கு நடுங்கும் குளிர். அதனால் எல்லோரும் கதவு பூட்டி நினச்சிருக்கிறாங்க, உள்ளே உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு வீடு மட்டும் ஏன் திறந்துருக்கிறது, எதற்காக அவங்க திறந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு அவர் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. ஆச்சரியப்பட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு, சரி உள்ளே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஏன்னா இந்த குளிர் நேரத்தில் யாருமே கதவு திறந்து வச்சுருக்க மாட்டாங்க. இந்த வீட்டில் மட்டும் என் கதவு திறந்துருக்குறாங்க, ஏன்னு சொல்லி உள்ளே போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மேயர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, உள்ளே போய் எட்டி பார்க்குறாங்க. அந்த உள்ளே பார்த்த உடனே அவங்க அங்கே உள்ளே வந்து அந்த தாயார் வந்து அந்த திருமதி ரோஜரு அவங்க 4 பிள்ளைகளும் கூட்டி கொண்டு அமர்ந்திருக்கிறத அவர் என்ன செய்கிறார், உள்ளே போய் பார்க்குறாரு. இந்த அம்மாவும் 4 பிள்ளைகள் நினச்சிருக்காங்க, பிள்ளைகளை தாயை சுற்றி பிள்ளைகள் நினச்சிருக்காங்க, அமர்ந்து கொண்டு அடி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உடனே இவர் கேட்குறாரு, போய் உள்ளே போன உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அவங்கள வரவேற்கிறாங்க, வாங்கன்னு சொல்லி உள்ளே வரவேற்ற உடனே, ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ குளிர்காலத்தில் ஏன் கதவு திறந்து வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்கள் உடனே அவ சொல்கிறா, எங்களுக்கு யார் கிடையாது, என் கணவர் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் நினச்சி தாங்க இறந்து போனாங்க, எங்களுக்கு யாருமே துணை கிடையாது. இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து இந்த நாளில் வந்து எந்த ஆகாரமும் எங்களுக்கு நிச்சயில் கிடைக்கல. என் மகனுக்குள்ளே ஒரு விசுவாசம், எலியாவிற்கு காகத்தை கொண்டு போஷித்தது போல் நம்மளே ஆண்டவர் போஷிப்பார் சொல்லி நம்பிக்கையோட அவன் கதவு திறந்து அவன் அந்த சிறு பையன்தான், அந்த ரிச்சர்டுங்கிற இந்த 8 வயது மகன் தான் இந்த கதவை திறந்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் வந்து சொல்கிறாரு மேயர்கிட்ட. அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கும் அந்த எலியாவிற்கு அற்புதத்தை செய்தது போல் எங்களுக்கும் அவர் செய்வார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், கதவை திறந்து வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இந்த காலத்துலேயும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோட ஒரு நம்பிக்கையோடு இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவர் ஒன்று சொன்னார். அவர் தன்னுடைய அந்த ரிச்சர்டை பார்த்து சொல்கிறாரு, ஏன்னா ரிச்சர்டு தான் இப்படி சொன்னாங்கிறத அந்த அம்மா அவனை சுட்டி காட்டி சொல்லிட்டாங்க. இந்த மகனுடைய விசுவாசத்தினால தான் நாங்கள் என்ன கதவு திறந்து வச்சுருக்கணும்னு சொன்ன உடனே அவர் மேயர் வந்து அந்த சின்ன மகனை பார்த்து, தம்பி நீ வந்து ஒரு சின்ன காகத்தை தான் நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பா, எளியவருக்கு காகத்தை கொண்டு போஷித்த சின்ன ஒரு காகத்தை தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பா, இப்போ நான் ஒரு பெரிய காகமாக உன் மத்தியில் உன் முன்னாடி வந்திருக்கிறேன் பார்த்தியா, நான் கருப்பு கலரில் நினச்சிருக்கிறேன், நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறேன், அதுக்கு பிறகு நீ வந்து என்ன செய், நான் வந்து ஒரு பெரிய எளியா காலத்தில் என்ன வந்துச்சு, ஒரு சின்ன காக்கா தான் வந்துச்சு, இப்போ உன்னை போஷிப்பதற்காக நீ கதவை திறந்து வச்சுருந்தா பார்த்தியா, இந்த குளிர்காலத்துலேயும் அந்த ஏசப்பா போஷிப்பாங்கன்னு சொல்லி கதவு திறந்து வச்சுருந்தா பார்த்தியா, இப்போ ஆண்டு வந்து ஒரு பெரிய காகத்தை உனக்குன்னு சொல்லி என்ன செய்திருக்கிறாங்க, அனுப்பி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னுடன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு தேவையான ரொட்டிகள் இன்னும் உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்த உடனே இதை வாங்கி கொடுத்தா அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்குலாம் இன்னும் நம்பிக்கை என்னச்சது, இன்னும் ஆண்டது என்னச்சது, விசுவாசம் அவனுக்கு என்னச்சு வளர்ந்து பெறுகிறது. அந்த ஆண்டோட இந்த சின்ன பிள்ளையோட விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் மேயரை வந்து என்ன அந்த இடத்துக்கு என்னச்சார் அனுப்பி அந்த குடும்பத்தை என்னச்சதை போஷிக்க வைத்தார். அதேபோல் இந்த நாட்களில் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, நம்ம புது வருடத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் மணி நேரத்தில் புதிய வருடத்துக்குள்ள நம்ம நிச்சயம் போகிறோம், புதிய பிரவேசிக்க போகிறோம். 2024 வருஷம் கடந்த வருடம் இந்த வருடம் 2024 வருடத்தை கடந்து 2025 வருஷத்துக்குள்ள நம்ம நிச்சயம் போகிறோம் பிரவேசிக்க போகிறோம்.
இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? ஒருவேளை பழைய வருடத்தில் நம்முடைய விசுவாசங்களை குறைஞ்சு பட்டிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போய் இந்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், அவரை நம்பி நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் ஜெபித்தேனே, நான் உபவாசம் இருந்தேனே, நான் இப்படி ஒவ்வொரு ஆராதனைக்கும் நான் கடந்து போனேனே, நான் காணிக்கை கொடுத்தேனே, எனக்கு இந்த காரியம் நடக்கலையே, என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கலையே, என் பிள்ளைக்கு குழந்தை இல்லையே, என் மகன் படிக்க மாட்டேங்கிறானே, அவனுடைய வாழ்க்கையை என்ன சீர்கெட்டு போயிருக்கிறது, அவன் நல்ல மகனாக இல்லையே, எத்தனையோ வருடங்களை நாங்கள் ஜெபித்து விட்டோமே, ஆனாலும் அவன் திருந்தவில்லையே, ஒரு கெட்ட குமாரனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நம்ம கடன் பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனைகள் ஓயாதா, தீர்ந்து போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலையுற்றவர்களாக அவிசுவாச வார்த்தைகளை நம்ம நிச்சயம் பேசி கொண்டிருப்போம். இந்த வருடத்தில் நம்ம புதிய தீர்மானம் எடுப்போம். எல்லா சூழ்நிலையும் நான் விசுவாசிப்பேன், ஆண்டவரை மாத்திரம் நான் விசுவாசிப்பேன், மனிதர்கள் அல்ல, நம்மளை உருவாக்கின நம்மளை உண்டாக்கின நான் தேவாதி தேவனே நான் என்ன செய்வேன், நம்புவேன், அவர் மேல் விசுவாசம் உள்ளவன ஆவேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், தீர்மானம் எடுப்போம். என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ காரியத்தில் நான் அவிசுவாசம் உள்ளவனாக நான் வாழ்ந்து விட்டேன். வேதாகமத்தில் ஒரு அவிசுவாசத்தில் ஒரு தகப்பன் இருந்தான். அவன் சொல்லுவான் கடைசியில், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி கேட்கும்போதே ஆண்டு அவனை நினைச்சார், மகனை தொட்டு நினைச்சாரு குணமாக்குவார். அதே போல் நம்ம காலத்தில் அவிசுவாசங்க காணப்படுறதுனால ஆண்டு நம்மளை நினைச்சது அற்புதம் செய்ய முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய நடத்தவே முடியாது. நம்ம நிறைய கேட்போம் ஆண்டு இடத்துல, ஏசப்பா எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். ஆனால் நம்மிடத்துல என்ன கிடையாது, விசுவாசம் இருக்காது. நம்ம யாரையாவது மனுஷர்களை நம்பி நிற்போம், அவர் மூலமாக நமக்கு அந்த காரியம் நடக்காதா அப்படின்னு சொல்லி மனிதர்கள் நம்ம நம்பி இருப்போம். ஆனால் அந்த நாட்களில் புதிய தீர்மானம் நம்ம எடுப்போம். புதிய வருடத்துக்கு பிரவேசிக்க போகிறோம். ஏசப்பா எனக்கு அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கப்பா. இந்த புதிய இடத்தில் பிரவேசிக்க போகிற என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று இந்த புதிய வருடத்தில் விசுவாசமுள்ள காரியங்களை எனக்கு ஏற்படுத்தி தாங்கப்பா. நான் விசுவாசிக்கிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும்னு சொல்லி வேத வசனம் சொல்லப்படுது. அப்போ நான் நம்புகின்ற காரியம் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு நிறைவேற்றி தாங்கப்பா. வரப்போகிற புதிய வருடத்தில் நான் நம்புகிறது அவராலே வரும்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக என்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் என்ன ஏசப்பா மேலே இருக்கட்டும் சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த நல்ல தீர்மானம் எடுப்போம். அவர் சொல்கிறார், யோபு சொல்லுவார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கு எவ்வளோ பாடுகள், எத்தனையோ சரீரத்தில் வியாதிகள் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் கூட நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி ஏசப்பா மேலே நம்பிக்கை வைத்தான். தேவாதி தேவன் மேலே நம்பிக்கை வைத்தெல்லாம் ரெண்டத்தனையும் ஆண்டு நினச்சிதாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மளை விசுவாசிப்போம், ஆண்டு மேலே நம்பிக்கை வைப்போம். இது நாள் வரை நீ நம்பிக்கை இழந்த சூழ்நிலைக்கு இருந்துச்சு, ஏசப்பா பழையன கடந்தன இப்போ எல்லாம் புதிதாயின்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக நான் பழைய வாழ்க்கையில் நான் நிறைய என்ன அவிசுவாசம் காணப்பட்டுச்சுப்பா, நான் புதிய வருடத்துக்கு நுழைப்புறேன்னா என்னைய எனக்கு புது இதயத்தை புது சிந்தைகளை தாங்கப்பா, புதிய விசுவாசத்துக்குள் நான் வளர்ந்து பெறுவதற்கு ஏற்ற வழி வாசுகளை திறந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போதே ஆண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒரு நம்பிக்கையின் அங்கூரமாக, ஒரு நம்பிக்கையின் கண்மலையாக நம்மளோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களும் அந்த புதிய வருடத்தில் ஆண்டு செய்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் நம்ம தீர்மானம் எடுப்போம். இந்த வருடத்தில் கூட நம்ம புதிய வருடத்தில் நம்ம பிரவேசிக்க போகிறோம். இந்த பிரவேசிக்கிற நேரத்தில் கூட பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின சொன்ன வேத வசனத்தின்படியாக பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள், பழைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் அகற்றி போட்டு ஏசப்பா, நான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் என் சரீரத்தினாலே, என் கண்களினாலே, என் கைகளினாலே, என் வாயின் வார்த்தைகளினாலே நான் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து என்னை ஒரு புது சிருஷ்டியாக உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை புது சிருஷ்டியாக மாற்றுங்கப்பா. எல்லாம் புதியதாக என்ன, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தைகள், என் செயல்கள் எல்லாம் புதிதாக என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஆண்டு சமத்தில் கேட்போம்.
இது நாள் வரையும் அவிசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கலாம். ஏசப்பா, நான் இந்த புதிய வருடத்தில் எனக்கு விசுவாசம், அந்த விசுவாசத்தை எனக்குள்ளே ஊட்டுங்கப்பா, நம்பிக்கையை எனக்கு கொடுங்கப்பா. எல்லா சூழ்நிலையும் பார்த்து பயந்து சோர்ந்து போய் விடாதபடி, விழுந்து விடாதபடி நம்பிக்கையை உறுதியை பற்றி பிடிக்கத்தக்க கிருபைகளை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம், தீர்மானம் எடுப்போம். ஏசப்பா, எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை நம்பி பற்றி பிடிக்கத்தக்க அந்த கிருபையை எனக்கும் எங்களுக்குள்ளேயும் தாங்கன்னு சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் கூட எங்களோடு பேசின கதையின் மூலமாக வேத வார்த்தையின்படியாக எங்களை உயிர்ப்பித்தீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இது நாள் வரை நாங்கள் அவிசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட ஆண்டவரே, இந்த கதையின் மூலமாக வசனத்தின் மூலமாக எங்களை பேசினீங்களப்பா. நாங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து பெருகுவதற்கு ஏற்ற கிருபையில் தாங்க ராஜா. ஒரு அவிசுவாச வார்த்தைகள் பேசினால் தயவாய் மன்னித்து ஏசப்பா, விசுவாசத்தில் நாங்கள் வளர்ந்து பெருகவும் அதை உறுதியை பற்றி பிடிக்கவும் நாங்கள் விசுவாசிக்கிற இன்னார் என்று சாட்சி பகரத்தக்க கிருபையில் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.